ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற நிலா சோழன் வந்ததுக்கு அப்புறம் பயத்திலேயே வளைச்சு வளைச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம சோழன் வழக்கம் போல நிலாவை கலாய்க்கிறாப்புல. உடனே நிலா இருந்துக்கிட்டு சோழனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனும் நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தானே உங்களுக்கு ஆசையாக வண்டிலாம் வாங்கி கொடுத்தான், அவன் கற்றுக் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு அவர் ஓவராக கலாய்க்கிறாரு. பார்த்தீங்களே நீங்கள் கூட இப்போ என்ன சொன்னாருன்னு, அதனால தான் வந்து அவர் வேணாங்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் அப்படியே ரொம்ப சோகமாக வேலை செய்கிற இடத்துக்கு போனால், இப்போ சோழன்கிட்ட லைசன்ஸ் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டக்கூடாது. லைசன்ஸ் இருந்தால் தானே கார் ஓட்டணும். ஒரு மாதம் தான் போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களே. சரி வேறு வேலை என்ன செய்கிறதுன்னு போய் ஓனர்கிட்ட கேட்டால், ஒரு மாதம் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஓனரும் கையை விரிச்சிட்றாரு. சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா, வீட்டில் மற்றவங்க எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சோழன் சாப்பிடக்கூட வரலையே அப்படின்னு கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி இங்கே வந்து உக்காந்தா, அதுக்கு மேலே நம்ம நடேசன் வந்து சோழனை ஓட்டுன்னு ஓட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நேராக பாரில் போயிட்டு தண்ணி அடிக்கிறாப்புல சோழன். அங்கே சோழனோட ஓனரும் உட்காந்துருக்கிறாரு. ஸோ போதையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிற முழுசாக வந்து ஓனர்கிட்ட சொல்லிடுறாரு. அவர் என்ன, எப்படி நடந்தாலும் உங்களுக்கு முறைப்படி தானே கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாணம் வேறையாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ உன்னை பிடிக்கல அப்படின்னா இது வரைக்கும் உன் கூட இருந்திருக்க மாட்டால, அதனால் நீ நேராக போய் உன் வீட்டில் அவகிட்டே நேராகவே சொல்லிவிடு, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிடு, அதுக்கப்புறம் எதாவது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சோழனும் அதே இதுலேயே அப்படியே கிளம்பி வராரு. அதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.